ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. எல்லாருமே அவங்க பொண்ணுக்காக அவங்க பையனுக்காக அவங்களோட சேவிங்ஸ்க்காக வாங்கி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கின ப்ராடக்ட் தாங்க இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்டியலுங்க. இந்த உண்டியலில் நீங்கள் மினிமம் 10,000லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் 1,00,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அண்ட் இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் இதில் எந்த அமௌண்ட் நம்ம போடுறோமோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. கூடவே ஒரு மார்க்கர் பெண்ணும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் வந்து எந்த அமௌண்ட்டை போடுறோமோ அதை நம்ம எரேஸ் பண்ணி நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அது மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் வாங்கினேன். பட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய வழி இருக்குது நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு. இந்த உண்டியலில் 1,00,000 சேவ் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பாப்பா மேலேயோ பையன் மேலேயோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இல்லைன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணோன்னா அட்லீஸ்ட் நம்ம 1 இயர் நமக்கு இன்ட்ரெஸ்டாவது கிடைக்கும். பட் உண்டியலில் போடுறதுனால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. உண்டியல் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இந்த சேஞ்ச் நம்ம வச்சுருந்தோம்னா அதை போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை தவிர இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு உண்டியல் யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ நானும் தெரியாமல் வாங்கிட்டேன். பட் என்ன பண்ணுறது, வாங்கினது வந்து 1,00,000 சேவ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ நான் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. சும்மா சேஞ்ச் ஏதாவது வச்சுருந்தேன்னா அதை போகிறதுக்காக மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி பெரிய அமௌண்ட்லாம் இதை நான் போகிறது கிடையாது. சப்போஸ் நான் அப்படி வச்சுருந்தேன்னா நான் பாப்பாவுக்கு வந்து செல்வமகள் திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் என்ன அமௌண்ட் நான் கையில் வச்சுருக்கணும் அதில் போய் நான் என்ட்ரி போட்டு வந்துடுவேங்க. நீங்கள் இந்த உண்டியில் வாங்குறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் வேணுமா வேணாமான்னு. ஏன்னா இதில் போடுற காசு கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுக்காது. இதில் போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து எங்கே நம்ம பாப்பாவுக்கு பையனுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதோ அங்கே போட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.